லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வர்றாங்க. ஆனா அவர்களில் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. சில தவறுகள் பண்ணினா பலன் கிடைக்கவே கிடையாது. அருணாச்சலா சிவாய நம. அருணாச்சலேஸ்வரருக்கு அடியேன் செய்யும் வணக்கம். நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை வெறும் கதையில்ல. இது என்னுடைய சொந்த அனுபவம். பல ஆண்டுகளாக திருவண்ணாமலைக்கு சென்று பல கிரிவலங்கள் மேற்கொண்டதில் கற்றுக்கொண்ட பாடங்கள். மேலும் அங்கே நான் சந்தித்த சுவாமிகள், மூத்த பக்தர்கள், சித்தர்கள் போன்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இரகசியங்கள். திருவண்ணாமலை, இந்த ஒற்றை வார்த்தை சொன்னாலே போதும், நம் மனதில் ஒரு புனிதமான அதிர்வு ஏற்படுகிறது. உலக புகழ்பெற்ற இந்த ஜோதிலிங்க தலத்திற்கு வாரந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். 14 கிலோமீட்டர் நீளமான கிரிவல பாதையில் வெறுங்காலுடன் நடந்து அண்ணாமலையாரை வலம் வருகிறார்கள். ஆனால் இவர்களில் எத்தனை பேருக்கு சரியான முறையில் கிரிவலம் செல்வது தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த கிரிவலத்தின் முழு பலன் கிடைக்கிறது? நீங்கள் நினைப்பது போல் காலையில எழுந்து கோயிலுக்கு போய் மலையை சுத்தி வந்துட்டா போதுமா? இல்லவே இல்ல. கிரிவலம் என்பது ஒரு அற்புதமான சாதனா மார்க்கம். அதை சரியாக செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். தவறாக செய்தால் கஷ்டப்பட்டு நடந்து போன வெயிலும் உழைப்பும் வீண் போகும். அப்படி என்னென்ன தவறுகள் நாம் செய்கிறோம்? எதை தவிர்த்தால் முழு பலன் கிடைக்கும்? இப்போது அந்த 8 மகத்தான தவறுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். கடைசி வரை பொறுமையாக கேளுங்கள். கடைசி தவறு மிக முக்கியமானது. தவறு எண் 1, சூரிய பகவானை அவமதிப்பது. சரியான நேரம் தவறுதல். நான் முதல் முறையாக திருவண்ணாமலை சென்றபோது எனக்கு 22 வயது இருக்கும். நண்பர்கள் கூட்டமாக போனோம். ராத்திரி முழுக்க நடக்கணும், பொழுது விடிஞ்சதும் முடிச்சிடலாம் என்று பிளான் பண்ணினோம். ஆனால் நடந்தது என்ன? நாங்கள் கிளம்பியதை காலை 9 மணிக்கு. ஏன் தெரியுமா? ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்ததால் காலையில எழுந்திருக்க முடியவில்லை. கிளம்பினோம். வெயில் இன்னும் அதிகமாகவில்லை. நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் 11 மணி ஆனதும் அடடடா, என்ன ஒரு வெயில்! தலை வெடிக்கும் போல இருந்தது. பாதம் புண்ணாக ஆரம்பித்தது. தண்ணீர் தாகம் எடுத்தது. ஆனால் தண்ணீர் குடித்தால் வியர்வை அதிகமாகி உப்பு கரைத்து காலில் கொப்பளம் வரும் என்று சொன்னார்கள். நாங்கள் தவித்து போனோம். அப்போதுதான் ஒரு பெரியவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, வெயிலுக்கும் கிரிவலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வெயிலுக்கும் உங்க உடம்புக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. பகல் 10 மணிக்கு மேல கிளம்பினா உங்க உடம்பு கஷ்டப்படும். அதனால் மனசு சிதறும். இறைவனை நினைக்க முடியாமல் போகும். இதான் முதல் தவறு. அப்போதுதான் எனக்கு புரிந்தது. சரியான நேரத்தில் கிரிவலம் செல்லாவிட்டால் உடல் சிரமப்படும். உடல் சிரமப்பட்டால் மனம் சிதறும். மனம் சிதறினால் பக்தி எங்கே போகும்? திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல சரியான நேரங்கள்: அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நடப்பது தியானம் போல. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மாலை நேரம். சூரியனின் வெப்பம் தணிந்த நேரம். பௌர்ணமி இரவுகள். முழு நிலவு இரவில் நடப்பதற்கு ஈடு இணை இல்லை. அப்போது மலையில் ஒரு தனி சக்தி இறங்கும். இந்த நேரங்களை தவிர்த்து நண்பகலில் கிளம்புவது உங்கள் உடல் நடத்தை மட்டும் பாதிக்காது, உங்கள் ஆன்மீக பயணத்தையும் பாதிக்கும். சூரிய பகவான் உக்கிரமாக இருக்கும் நேரத்தில் அவரை எதிர்த்து நடப்பது தவறு. இயற்கையுடன் இணைந்து இயற்கைக்கு ஏற்றாற்போல் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தவறு எண் 2, பூமாதேவியை அவமதிப்பது. காலணி அணிதல். இது மிக முக்கியமான விஷயம். மிக முக்கியமானது. தயவு செய்து கவனமாக கேளுங்கள். ஒரு முறை நான் கிரிவலம் சென்ற போது ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அப்பா, அம்மா, 2 குழந்தைகள். எல்லோரும் நல்ல ட்ரெஸ்ஸில் இருந்தார்கள். ஆனால் எல்லோரும் காலணி அணிந்திருந்தார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு நடந்தார்கள். இது கிரிவலமா? இல்ல, இது ஒரு பிக்னிக். அவர்கள் கடந்து சென்ற போது அருகில் இருந்த ஒரு சாமியார் சொன்னார், பார்த்தையா, இவர்களுக்கு புரியல. காலணி போட்டுக்கிட்டு நடந்தா பூமியின் சக்தியை உணர முடியாது. பூமாதேவியின் அருள் கிடைக்காது. இவங்க நடந்தது வீண். ஆமாம் நண்பர்களே, நாம் வெறும் காலுடன் நடக்கும்போது நம் பாதங்கள் பூமியுடன் இணைகின்றன. பூமியில் இருக்கும் மின்காந்த சக்திகள் நம் உடலுக்குள் செல்கின்றன. ஆயுர்வேதத்தில் இது மிக முக்கியமானது. குறிப்பாக திருவண்ணாமலை மண்ணில் ஒரு தனி சக்தி இருக்கிறது. அந்த மண்ணை பாதங்களால் உணரும் போது உடலில் உள்ள நோய்கள் விலகும் என்று நம்பிக்கை. சமீபத்தில் பிரபல நடிகை ஸ்னேகா மற்றும் அவரது கணவர் பிரசன்னா காலணியுடன் கிரிவலம் வந்தவருக்கு ஏன் கடும் எதிர்ப்பு கிளம்பியது தெரியுமா? ஏனென்றால் இது வெறும் வழக்கம் அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் மரபு. இந்த மரபை மீறுவது புனிதத்தை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. சிலருக்கு உடல்நிலை சரியில்லை, நீரிழிவு, கால் பிரச்சனை, வாயோதிகம். இவர்கள் என்ன செய்வது? அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் அப்போதும் ரப்பர் செருப்பு, லெதர் செருப்பு அணியக்கூடாது. மரத்தாலான பாதரட்சை
அல்லது துணியாலான மெல்லிய சாக்ஸ் அணியலாம். இதுவும் பூமியின் சக்தியை முழுமையாக உணர உதவும். எனவே நண்பர்களே, முடிந்தால் வெறுங்காலுடன் நடக்க பழகுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில கற்கள் குத்தும். ஆனால் சில நிமிடங்களில் உங்கள் பாதம் அதற்கு பழகிவிடும். பின்னர் அந்த அனுபவமே வேறு. தவறு எண் 3, உடனே கோவில் என்று மதிக்காமல் இருப்பது தவறான உணவு. கிரிவல பாதையில் என்னென்ன கடைகள் இருக்கிறது தெரியுமா? பஜ்ஜி கடை, போண்டா கடை, பானிபூரி கடை, சோடா கடை, ஐஸ்கிரீம் கடை. எங்கு பார்த்தாலும் வாசனை, மூக்கை துளைக்கும் மனம். சாப்பிட வேண்டும் போல இருக்கும். நானும் ஒரு முறை சாப்பிட்டேன். அது ஒரு பௌர்ணமி. மாலை 5 மணிக்கு கிளம்பினேன். கொஞ்சம் தூரம் போனதும் பசி எடுத்தது. அருகில் இருந்த கடையில் பொடி இட்லி, பஜ்ஜி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் தாகம் எடுத்தது. குளிர்பானம் குடித்தேன். இப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. வயிறு கணக்க ஆரம்பித்தது. தாகம் அதிகமானது. அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டியதாயிற்று. தண்ணீர் குடித்தால் வியர்வை, வியர்வையால் கால் உப்பு கரைத்து கொப்பளம். நடப்பதே கஷ்டமாக இருந்தது. அப்போதுதான் புரிந்தது, எண்ணெய், மசாலா உணவுகள், செயற்கை சர்க்கரை பானங்கள், இவை அனைத்தும் நம் உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை. கிரிவலத்தில் நாம் நடக்கும்போது நம் உடல் ஒரு இயன்றா போல. அதற்கு தேவை சரியான எரிபொருள். கிரிவலத்திற்கு ஏற்ற உணவுகள் என்ன? வாழைப்பழம் உடனடி சக்தி தரும். தேங்காய் நீர் இயற்கை எலக்ட்ரோலைட். வெற்றிலை பாக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும், தாகம் குறையும். வெறும் தண்ணீர் போதுமான அளவு. சிறிய அளவு கருப்பட்டி, நிலக்கடலை. இவை உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். மேலும் அன்னதானம் சாப்பிடும்போது பசி இருந்தால் மட்டும் சாப்பிடுங்கள். வீணாக வாங்கி சாப்பிடாதீர்கள். உணவு இறைவனுக்கு நாம் செய்யும் நிவேதனம், அதை மதியுங்கள். தவறு எண் 4, மனதை இறைவனிடம் வைக்காமல் இருப்பது அவசரமும் போட்டியும். என்ன சார், 14 கிலோமீட்டரா? 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம், வாங்க போலாம். இப்படி சொல்லும் நண்பர்கள் நிறைய பேர். அவசரம் அவசரம் அவசரம். முடிந்தவரை வேகமாக நடந்து, முடிந்தவரை சீக்கிரம் முடித்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டும். இதுவா பக்தி? நான் ஒரு முறை இப்படி ஒரு கும்பலுடன் சேர்ந்து நடந்தேன். அவர்கள் மிகவும் வேகமாக நடந்தார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து வேகமாக நடந்தேன். என்ன நடந்தது தெரியுமா? மூச்சு வாங்கியது, கால் வலித்தது. மனதில் இறைவனின் நினைவே இல்லை. எங்கே கால் வைக்கிறோம், எப்போது கடை வரும், எப்போது முடியும் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு முதியவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, கிரிவலம் என்பது பந்தயம் அல்ல, இது யாத்திரை. கர்ப்பிணி பெண் நடப்பது போல ஒவ்வொரு அடியையும் ரசிச்சு நடக்கணும். ஒவ்வொரு மூச்சும் அருணாச்சலா அருணாச்சலா என்று இருக்கணும். அவசரப்பட்டு முடிச்சா என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னது முற்றிலும் சரி. கிரிவலம் என்பது ஒரு மெதுவான தியானம். ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் இறைவனுடன் இணைகிறீர்கள். ஒவ்வொரு திருப்பத்திலும் உங்கள் பாவங்களை தொலைக்கிறீர்கள். அவசரப்பட்டால் இந்த அனுபவம் கிடைக்காது. எனவே அவசரப்படாதீர்கள். மெதுவாக நடங்கள். இடையில் நின்று மலையை பாருங்கள். அந்த அருணாச்சலத்தை உற்று பாருங்கள். அது உங்களுக்கு என்ன சொல்கிறது? அதன் அமைதியை உணருங்கள். தவறு எண் 5, சக்தி வாய்ந்த 8 லிங்கங்களை புறக்கணிப்பது. இது மிக முக்கியமான தவறு. நிறைய பேர் 8 லிங்கங்களை தெரிந்து கொள்வதே இல்லை. சிலருக்கு தெரிந்தாலும் போகும் வழியில் தென்பட்டால் மட்டும் வணங்கிவிட்டு போய்விடுகிறார்கள். திருவண்ணாமலை கிரிவலத்தின் முழு பலன் கிடைக்க வேண்டுமானால் இந்த 8 லிங்கங்களையும் தரிசித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு திசையின் அதிபதி. ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு கிரகத்தின் சக்தியை கொண்டது. இப்போது ஒவ்வொரு லிங்கத்தையும் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் கிழக்கு திசையில் உள்ளது இந்திரலிங்கம். இது இந்திரனின் சக்தியை கொண்டது. இங்கு வழிபட்டால் நீண்ட ஆயுள், செல்வம், அதிகாரம் கிடைக்கும். அரசியல், அரசாங்க வேலை செய்பவர்கள் இங்கு சிறப்பாக வழிபட வேண்டும். அடுத்து தென்கிழக்கில் அக்னிலிங்கம். அக்னி பகவானின் சக்தி கொண்டது. உடலில் அக்னி குறைபாடு உள்ளவர்கள், அதாவது ஜீரண கோளாறு, நோய்கள் உள்ளவர்கள் இங்கு வழிபட வேண்டும். நோய்கள் நீங்கும். தெற்கில் யமலிங்கம். யம தர்மராஜனின் சக்தி. இது மிகவும் பயங்கரமான லிங்கம். இங்கு வழிபட்டால் கடன் தொல்லை, வழக்குகள், எதிரிகள் தொல்லை நீங்கும். ஆனால் மனதில் தூய்மையுடன் வர வேண்டும். பொய் சொல்லி வந்தால் யம தர்மம் கண்டிப்பார். தென்மேற்கில் நிருதி லிங்கம். இது பூத, பேய், பிசாசு போன்ற தீய சக்திகளை விரட்டும் லிங்கம். தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மனதில் பயம் உள்ளவர்கள் இங்கு வழிபட வேண்டும். மேற்கில் வருணலிங்கம். வருண பகவானின் சக்தி. மழை, நீர், சமுத்திரம் சம்பந்தப்பட்டவர்கள், மீனவர்கள், கடல் வாணிகம் செய்பவர்கள் இங்கு வழிபட வேண்டும். வியாபாரம் பெருகும். வடமேற்கில் வாயுலிங்கம். வாயு பகவானின் சக்தி. மூச்சு திணறல், ஆஸ்துமா, இதய நோய் உள்ளவர்கள் இங்கு வழிபட வேண்டும். சுவாச பிரச்சனைகள் நீங்கும். வடக்கில் குபேரலிங்கம். குபேரனின் சக்தி. இது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். தொழிலதிபர்கள், வியாபாரிகள், பண பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு சிறப்பாக வழிபட வேண்டும். ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும். குபேரன் நேர்மையற்றவர்களை வெறுப்பார். கடைசியாக வடகிழக்கில் ஈசான்யலிங்கம். இது சிவனின் முக்தி தரும் சக்தி. வாழ்க்கையில் முக்தி விரும்புபவர்கள், மோட்சம் விரும்புபவர்கள் இங்கு வழிபட வேண்டும். இந்த 8 லிங்கங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை உங்கள் ராசிக்கு ஏற்றதை வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும்.
தவறு எவ்வாறு இயற்கை அவமதிப்பது சுகாதார குறைபாடு. நான் ஒரு முறை கிரிவலம் சென்ற போது ஒரு பக்தர் சாப்பிட்ட பிஸ்கட் கவரை வழியை சாலையில் போட்டார். சற்று நேரத்தில் ஒரு மாடு வந்து அந்த கவரை சாப்பிட முயற்சித்தது. நான் ஓடி போய் அந்த கவரை எடுத்து குப்பையில் போட்டேன். அந்த பக்தரிடம் நான் சொன்னேன், சாமி, இந்த மாடு உங்க கவரை சாப்பிட்டு சென்றால் அந்த பாவம் உங்களை சேரும் தெரியுமா? அவர் சிரித்து கொண்டே போனார். ஆனால் இது சிரிக்கும் விஷயம் அல்ல. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள்